பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த இணையவழி ஆராதனைக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம். நாம் யாவரும் இணைந்து ஆண்டவரை ஆராதிப்போம். பயத்தோடும் பக்தியோடும் ஆவியோடும் உண்மையோடும் நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். ஏதோ தானோ அல்ல, ஏதோ கொஞ்ச நேரம் பார்த்துவிட்டு இடையிலே நீங்கள் விட்டு செல்லாதபடி மற்ற வேலைகள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கிறோம் என்கிறதான ஒரு நல்லுணர்வோடு ஆவியின் சிந்தையோடு நாம் இந்த ஆராதனையை கண்டுகளிப்போம், இணைந்து ஆராதிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் இந்த ஆராதனையின் ஆரம்பத்திற்காக ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எல்லாரும் அமர்ந்தவாறே தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? எல்லாரும் ஜெபிப்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த மாதத்தினுடைய 4வது ஞாயிற்றுக்கிழமையை காணத்தக்கதாக, அவருடைய பரிசுத்த சமூகத்தை நாம் நோக்கி பார்க்கத்தக்கதாக இந்த நல்ல வாய்ப்பை ஆண்டவர் தந்தபடினாலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாளை காண வேண்டும் என்றிருந்தோர் எத்தனையோ பேர் உண்டு. அவர்களை விட நாம் விசேஷித்தவர்கள் அல்ல, எந்த வகையிலையும் சிறப்பானவர்கள் அல்ல. ஆனாலும் கர்த்தருடைய சுத்த கிருபையினாலே நம்மை தாங்கி நடத்தி வந்திருக்கிறார். எத்தனையோ பாடுகள் கஷ்டங்கள் மத்தியிலேயும் நம்மை தாங்கி ஆதரித்து தப்புவித்து வந்திருக்கிறார். ஆபத்துகள் கிட்டி வந்த நேரத்திலெல்லாம் ஆண்டவர் நம்மோடு இருந்து கண்மணி போல காத்து கொண்டிருக்கிறார். அதுக்காக நன்றி சொல்லுவோம். நன்றி அருகிலுள்ள உள்ளத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்து ஆண்டவரை ஆராதிப்போம். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனை, ராஜாதி ராஜாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக மரித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் பரத்துக்கேறி மீண்டுமாக தம்முடைய சத்திய ஆவியானவரை பெந்தைக்கோஸ்தே நாளிலே தந்து சபைகளை வளர்த்தெடுக்க உதவி செய்த கர்த்தர் நீர் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளை நாங்கள் மகிழ்ச்சியின் நாளாக ஒன்றிணைந்து உம்முடைய பாதப்படியிலே கொண்டாட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இந்த இணையதளத்தின் வழியாக நாங்கள் உண்மை ஆராதிக்கத்தக்கதான வாய்ப்பை எங்கள் இல்லங்களிலே அமர்ந்து கொண்டு எங்களுடைய இல்லத்தையே திருச்சபையாக நாங்கள் நினைத்து உம்மை ஆராதிக்கத்தக்கதான கிருபை தந்திருக்கிறீர். உம்முடைய கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ஆராதனையிலே கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் பலப்படுத்தும், ஆவியிலே களி கூர்ந்து மகிழ உதவி செய்யும், வல்லமையால் நிரப்புவீராக, அற்புதங்களை காண செய்வீராக. எல்லா இக்கட்டுகள் நாச மோசங்களுக்கும் விலக்கி பாதுகாத்து ரட்சித்து கொள்ளுவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் சுவாமி. இந்த ஆராதனையிலேயும் நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ளத்தக்கதான கிருபைகளை தாரும் சுவாமி. இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் இதன் வாயிலாக ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். உமக்கே மகிமை தருகிறோம். இயேசுவின் வழியாய் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் உட்காருவோம். இந்த ஆராதனையின் ஆரம்பத்திற்காகவும் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காகவும் நாம் யாவரும் இணைந்து ஒரு பாடலை பாடுவோம். சகோதரன் நிர்மல் அவர்கள் அந்த பாடலை நமக்காக அவர்கள் பாடுவார்கள். அவர்களோடு இணைந்து கரங்களை தட்டி உற்சாகமாக நாமும் ஆண்டவரை ஆராதிப்போம். ஈசி பாடல் புத்தகத்தில் 316வது பாடல், கர்த்தரின் கை குறுகவில்லை. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தகனாய் மாறிடவே சுரர் புரிந்தனரே. சுத்தகனாய் மாறிடவே சுரர் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான்
இன்றும் என்றும் பிழைப்பார். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பார். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். திருச்சபையே கிரியை செய்வாய், திவ்ய அன்பில் பெருகிடுவாய். திருச்சபையே கிரியை செய்வாய், திவ்ய அன்பில் பெருகிடுவாய். தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவாய். தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழ நின்று காத்திருக்க. மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழ நின்று காத்திருக்க. விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேறிடுவாய். விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேறிடுவாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். இந்த நாளிலேயும் நமக்கு வாசிப்பதற்கென்று சொல்லி தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமறையின் பகுதி அப்போஸ்தல நடபடிகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடிய உள்ள பகுதியை நாம் வாசிப்போம். வாசிக்கும்படியே தெரிந்து கொள்ளப்பட்ட வேதபாடம் அப்போஸ்தல நடபடிகள் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடிய. அப்போஸ்தல நடபடிகள் அதிகாரம் 2 வசனங்கள் 1 முதல் 11 முடிய. பெந்தேகொஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல
வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிச்சு. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தோரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தில் கீழிருக்கிற சகல தேசத்தாரிலுமிருந்து வந்த தேவபக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லோரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மேதரும் எலாமீத்தரும் மெசொப்பொத்தேமியா, யூதேயா, கப்பதேக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரோனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லிபியாவின் திசையிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும் யூதரும் யூல்கமார்களும் கிரேக்கரும் அரபியரும் ஆகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். ஆமென். போதும் நாம் யாவரும் இருக்கிற இடங்களிலே நின்றவாறோ முழங்காற்படியிட்டோ இல்லை என்று சொன்னால் ஜப நிலைமையிலோ கர்த்தரை நாம் ஆராதிப்போம். எல்லாரும் நாம் கண்களை மூடுவோம். கர்த்தருக்கு நேராக நம்முடைய கண்களை உயர்த்துவோம். நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய நோக்கங்கள் எல்லாம் நமக்காக கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்த இயேசுவை நோக்கினதாக இருக்கட்டும். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒன்றும் வெட்கப்படவில்லை என்று சொல்லி நாம் பார்த்தோம் அல்லவா? அதே விதமாக நாமும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தர் நமக்கு அதிசயமாக கொடுக்கப்பட்டிருக்கிறதான இந்த நாட்களிலே ஆண்டவரை துதிப்பது மிகவும் அவசியமான ஒன்று. எனவே எல்லாரும் நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய நோக்கங்கள் எல்லாவற்றையும் ஒருமுகப்படுத்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இது நாள் மட்டும் கர்த்தர் நமக்கு சுகம், பலன், ஜீவனை தந்திருக்கிறார், போதுமான கிருபைகளை தந்திருக்கிறார். அதற்காக நன்றி சொல்லுவோம். நாமை கர்த்தர் தற்காத்து வருகிறபடினாலே அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். இந்த பெந்தைக்கோஸ்தே பண்டிகை நாளை நாம் இருக்கிற இடங்களிலே நாம் நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியாக இந்த நாளை நமக்கு தந்திருக்கிறபடினாலே நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்முடைய எண்ணங்கள், நோக்கங்கள் எல்லாவற்றையும் ஒருமுகப்படுத்தினவர்களாக ஆண்டவரிடத்தில் நாம் மன்றாடுவோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவரை மகிமைப்படுத்துவோமா? பரிசுத்த ஆவியானவரை நாம் பாடி கொண்டாடுவோமா? அவரை ஆர்ப்பரித்து நாம் போற்றுவோமா? எல்லாரும் நாம் போற்றுவோம், அவரை மகிமைப்படுத்துவோம். ஒரு மனதோடு கூட நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லுகிறது, பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே வந்தார்கள். ஒரு மனதின் ஆவி எங்கே இருக்கிறதோ அங்கே பரிசுத்த ஆவியானவரும் உண்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அல்லவா? நாம் இந்த இணையதளத்தின் மூலமாக நாம் இணைந்திருக்கிறோம். எல்லாரும் நம்முடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி ஆவியானவரை நாம் போற்றி பாடுவோமா? ஆண்டவரே, அந்த பெந்தைக்கோஸ்தே நாளின் அனுபவம் எங்களுக்கு தேவை சுவாமி. பெந்தைக்கோஸ்தே நாளின் அனுபவம் எங்களுக்கு தேவை. அதே விதமான பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு எங்களுக்கு தேவை. பரிசுத்த ஆவியானுடைய பலன் எங்களுக்கு தேவை. வழிநடத்துதல் எங்களுக்கு தேவை. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடுகிறோம், உம்மை நோக்கி கேட்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம் என்று சொல்லி அவரை போற்றுவோமா? எல்லாரும் போற்றுவோம். ஆண்டவரே, பெந்தைக்கோஸ்தேயின் அனுபவத்தை எங்களுக்கு தாரும், பரிசுத்த ஆவியானவரை ஊற்றி அருள்வீராக என்று சொல்லி நாம் கேட்போமா? நாம் கேட்போம்.
இருக்கிறதான உலகத்தையே ஆண்டவரே புரட்டி போட்டிருக்கிறதான இந்த நோய் தொற்று ஆண்டவரே இந்த பெருந்தொற்று முற்றிலுமாக விலகி போக வேண்டும் சுவாமி. ஆண்டவரே எங்களையும் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது சுவாமி. ஒவ்வொரு நாளும் பயத்தோடும் திகிலோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புதிய வருவாய்கள் இல்லை, குடும்பத்தை நடத்த முடியவில்லை. ஆண்டவரே பலவிதமான பிரச்சனைகள், ஆண்டவரே போதுமான வருவாய் இல்லாததினாலே வாழ்வை கொடுக்க முடியவில்லை. இப்படிப்பட்ட ஏராளமான பிரச்சனைகளோடும் கவலையோடும் கண்ணீரோடும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. உலக பிரகாரமான இந்த வாழ்க்கை ஒரு புறம் இருக்க உம்மை நாங்கள் விடுதலையோடு ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலைமை. இப்படிப்பட்ட நிலைமையிலேயும் ஆண்டவர் ஒருவர் மட்டுமே எங்களை தைரியப்படுத்துகிறவராக, ஆண்டவரை பலப்படுத்துகிறவராக, ஒவ்வொரு நாளும் தேற்றும் தேற்றரவாளனாக எங்களோடு இருக்கிறீரே அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. நிறைவான ஆவியானவரே, நீர் எங்களோடு கடந்து வருவீராக. மத்தியிலே வந்து ஆண்டவரே சூழ்நிலைமைகள் எல்லாம் மாற்றி போடுவீராக. ஆண்டவர்களே கதறுவோமா, கண்ணீரோடு ஜெபிப்போமா. நம்முடைய இந்த சூழ்நிலைமைகள் எல்லாம் மாறி போக வேண்டும். அதை மாற்றக்கூடிய வல்லமை நிறைந்த ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் ஒருவர் மட்டுமே அப்படிப்பட்டதான வல்லமை நிறைந்த மகிமை நிறைந்த செயலை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய பொற்பாதங்களிலே நம்மை தாழ்த்துவோமா, நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போமா. எல்லாரும் சொல்லுவோம் நிறைவான ஆவியானவரே எங்கள் மத்தியிலே கடந்து வருவீராக. இந்த சூழ்நிலைமைகள் எல்லாம் மாற்றி போடுவீராக. நீர் வந்தால் மட்டுமே இந்த சூழ்நிலைமைகளை விட்டு மாறி போகும். எங்களுடைய தேசத்தை பிடித்திருக்கிறான தேசத்தின் பிள்ளை ஜனங்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறான நோய் நெருக்கங்கள் எல்லாம் மாறி போகும். நீர் எங்கள் மத்தியிலே வருவீராக. எங்கள் மத்தியிலே அதிசயத்தை செய்வீராக. எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரத்திலே மன்றாடுவோமா.
உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம் உம்மாலே வரும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே சுவாமி. ஆவியானவர் எங்களோடு இருப்பீர் என்று சொன்னார். ஆண்டவரே, எந்த தீதுகளும் எங்களை நெருங்க முடியாதே, எந்த தீமையும் எங்களை நெருங்க முடியாதே. ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தும், எங்களை பாதுகாத்துக் கொள்ளும், எங்களை பண்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவரத்திலே மன்றாடுவோமா. ஆண்டவரே, எங்களுக்கு உள்ளே வாரும் சுவாமி, எங்களுடைய இல்லங்களிலே வாரும், வாசம் பண்ணுவீராக, எங்களுடைய சமுதாயத்திலே வாசம் பண்ணுவீராக. கர்த்தர் எங்களை காத்துக் கொள்ளுவீராக. மன்றாடுவோமா, வாரத்தோடு ஜெபிப்போமா, கண்ணீரோடு ஜெபிப்போமா. உங்கள் கண்ணீர்கள் எல்லாம் என்னிடத்திலே ஊற்றி விடுங்கள் என்று சொல்லி கேட்கிற ஆண்டவரிடத்திலே நம்மை ஊற்றி விடுவோம். ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களோடு இருக்கும்படியாக உலகத்தின் கடைசி பரியந்தமும் எங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தி செல்லும்படியாக இந்த உலகத்திலே வந்தீரே. உம்மை ஆண்டவரே நாங்கள் உறுதியோடு பற்றி கொண்டோம். எங்கள் வாழ்க்கையை மாற்றும் சாமி. வாழ்க்கையின் சூழ்நிலைமைகள் எல்லாம் மாறி போகட்டும். இந்த கடினமான நிலைமைகள் எல்லாம் மாறி போகட்டும். ஆண்டவரே, இந்த சூழ்நிலைமை வேடன் கண்ணிக்கு தப்பின குருவியை போல நாங்களும் ஆண்டவரே வதைத்துக் கொண்டிருக்கிறோம் சாமி. எந்த நிலைமையிலும் எந்த விதமான ஆபத்தும் எங்களை கிட்டி சேரக்கூடும் என்று சொல்லி ஆண்டவரே, நாங்கள் பயத்தோடு தீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைமையிலையும் எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை முற்றிலுமாக ஆட்கொண்டு நடத்துவீராக. கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீர்கள் கவலைகள் எல்லாம் ஆண்டவர் மாற்றி போடும். கர்த்தர் நீர் பக்கபலனாக பாதுகாவலராக இருக்கிறாக. உடைய அன்பின் கரங்களிலே தாழ்த்துகிறோம் சாமி. எங்களை பலப்படுத்தும் இயேசு ரட்சகர் வழியாய் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. கார்வோம். நாம் இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க கடந்து செல்லுவோம். கர்த்தர் நம்மோடு பேச நம்முடைய இதயங்களை ஆண்டவருக்கென்று சொல்லி திறந்து கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு நம்மோடு பேசுவாராக. இந்த நாள் தியானத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமறையின் பகுதி அப்போஸ்தல நடபடிகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிப்போம். இருக்கிற இடங்களிலே நாம் திருமறையை திறந்து வைத்துக்கொள்வோம். அதில் அப்போஸ்தல நடபடிகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சத்திய ஆவியானவருடைய வருகையை குறித்து முன்னுரைத்த வார்த்தையாக இருக்கிறது. உயிரோடு எழுந்த ஆண்டவர் பரத்துக்கு ஏறும் முன்னதாக தம்முடைய சீடர்களுக்கும் இன்னும் சூழ நின்ற மற்ற 12 அப்போஸ்தலர்கள் தவிர்த்து இருந்த சீடர்களுக்கும் அவர் காட்சி அளித்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். காட்சி அளித்த கடைசியாக ஏறி செல்லும் முன்னதாக அவர் தம்முடைய சீடர்கள் அங்கிருந்த அனைவருக்கும் அவர் வாக்குறுதியாக சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள் என்று சொல்லி அவர் சொல்லி சென்றார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அதன் நிமித்தம் அதனுடைய இந்த வார்த்தையினுடைய நிறைவேறுதலாக பெந்தைக்கோஸ்தே பண்டிகை தினத்தன்று மேல் வீட்டறையிலே காத்திருந்ததான 120 சீடர்களுக்கு ஆண்டவர் காட்சி அளித்தார் என்று சொன்னால் தம்முடைய ஆவியை கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். மேல் வீட்டறையிலே காத்திருந்த தன்னுடைய சீடர்களுக்கு அப்போஸ்தலருக்கு குறிப்பாக அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை தந்தளினார் என்று சொல்லி 2ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவர் தம்முடைய சீடர்களிடத்திலே இல்லைன்னு சொன்னால் சீடர்களை பரிசுத்த ஆவியின் பலத்தால் நிறைத்த நாள் பெந்தைக்கோஸ்தே நாள். அது ஒரு பண்டிகையின் நாள். இந்த பெந்தைக்கோஸ்தே என்பது ஒரு இட் இஸ் நாட் அன் இன்ஸ்டிடியூஷன் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர், பட் இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ்.
Pentecostal is an experience. It's not an institution or a denomination. இது ஒரு நிறுவனமோ ஒரு ஸ்தாபனமோ சார்ந்த ஒன்று அல்ல. இன்றைக்கு இந்த பெந்தேகோஸ்தே என்பது ஒரு ஸ்தாபனம் சார்ந்து பார்க்கப்படுகிறது. பெந்தேகோஸ்தே என்று சொன்னாலே நம்முடைய நினைவுக்கு வருவது ஏதோ ஒரு பெந்தேகோஸ்தே சபை என்று சொல்லி அந்த நினைவு வருகிறது. ஆனால் அது அல்ல. பெந்தேகோஸ்தே என்பது ஒரு வாழ்க்கையின் அனுபவமான ஒன்றாக நாம் அழைக்கப்படுகிறோம். பழைய ஏற்பாட்டின் காலத்தில், இல்லைன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் யூதர்களுடைய வழக்கப்படி இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை என்பது முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றாக காணப்பட்டது. அதில் குறிப்பாக 3 பண்டிகைகள் யூதருடைய வாழ்விலே மிகவும் முக்கியமான பண்டிகைகள். ஒன்று பஸ்கா பண்டிகை, இன்னொன்று பெந்தேகோஸ்தே பண்டிகை, மூன்றாவதாக கூடார பண்டிகை என்று சொல்லி பார்க்கின்றோம். இந்த 3 பண்டிகைகளை நிச்சயமாக கட்டாயமாக எந்த தடைகள் இருந்தாலும் அவைகளையும் தாண்டி வந்து அனைத்து யூதர்களும் கொண்டாட வேண்டும். குறிப்பாக ஆண் மக்கள் எல்லாரும் கண்டிப்பாக ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நித்திய கட்டளையாக கொடுத்தார் என்பதாக நாம் லேவியராம புத்தகம் போன்ற நூல்களிலே இதை பார்க்க முடிகிறது. உபாகம நூல்களிலே இதை கட்டளையாக கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பண்டிகை என்பது யூதருடைய வாழ்க்கையிலே தவிர்க்க முடியாத பண்டிகை. ஆண்டவர் இந்த நாளை தம்முடைய ஆவியானவருடைய நிறைவை கொடுப்பதற்கென்று சொல்லி தெரிந்தெடுத்தார். ஏன் மற்ற நாட்களை தெரிந்தெடுத்திருக்கலாமே என்று சொல்லக்கூடிய ஒரு கேள்வி எழுவது அங்கே இயல்பாக இருக்கிறது. ஆண்டவர் நிச்சயமாக இந்த நாளை தெரிந்தெடுப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. என்னவென்று சொன்னால், அந்த உலகின் பல பகுதிகளிலிருந்தும் எருசலேமிலே அந்த நாளிலே, இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே மக்கள் கூட்டம் பெருந்திரளாக வந்து கூடுவது ஒரு வழக்கமாக இருந்தது. வெறும் யூதர்கள் மட்டுமல்ல, புற இனத்தவர்கள் யாரெல்லாம் யூத சமயத்தை ஏற்றுக்கொண்டார்களோ, இல்லைன்னு சொன்னால் யெகோவா என்னும் கடவுளை ஏற்றுக்கொண்டார்களோ, அந்த ஜனங்களும் ஒன்றாக கூடுவது வழக்கமாக இருந்தது. மற்றும் இவர்களோடு இணைந்து மற்ற புற இனத்தவரும் ஆண்டவரை தொழுது கொள்வதற்காக, இல்லைன்னு சொன்னால் இந்த பண்டிகையின் நிகழ்வுகளிலே கலந்து கொள்வதற்காக, வியாபார நோக்கத்தோடு, இன்னும் பலவிதமான தனிப்பட்ட காரணங்களுக்காக இந்த பண்டிகை கொண்டாட்டத்திலே கலந்து கொள்வது வழக்கமான ஒன்றாக இருந்தது. இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டு தம்முடைய சீடர்கள் மூலமாக பிரசங்கிக்கப்படும் போது, நற்செய்தி அறிவிக்கப்படும் போது நிச்சயமாக அங்கு ஒரு பெரிய மாறுதல் உண்டாகும் அல்லது உண்டாக வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பமாக இருந்திருக்கக்கூடும். எனவே ஆண்டவர் இந்த நாளை குறிப்பாக தெரிந்தெடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகின்றது. இன்னும் அந்த சீடர்களை பொறுத்த மட்டிலே, சீடர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள், பார்த்தவர்கள், பழவினவர்கள், இன்னும் எல்லா விதமான அற்புதங்களை கண்கூடாக கண்டவர்கள் என்ற எந்த தகுதிகளை தாண்டி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அவர்கள் பயந்த சுபாவமுடையவர்கள், தைரியமாக எங்கும் பேச துணிவற்றவர்கள் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. எனவே தான் நிறைய இடங்களில் நாம் பார்க்கின்றோம், அவர்களால் முடியாத காரியங்களை இயேசுவினிடத்திலே கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களை சுகமாக்கினார், இல்லை என்று சொன்னால் அவர்களை உயிரோடு எழுப்பினார், அவருடைய தேவைகளை சந்தித்தார் என்பதாக நாம் பார்க்க முடிகின்றது. துணிச்சலாக எங்கும் பேச தெரியாதவர்களாக, பேச முடியாதவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். எனவே அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பலப்படுத்தலின் அனுபவம் என்பது அவசியமாக இருந்தது என்பதை ஆண்டவர் அறிந்து கொண்டார். அதன் அடிப்படையிலே அந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். சரி, இது எல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இந்த ஆவியானவருடைய செயல் தன்மைகள் என்ன? ஆவியானவருடைய செயல் தன்மைகளை குறித்து இன்றைக்கு திருச்சபைகளிலே பலவிதமான குழப்பமான சூழலமைகள் இருப்பதை நாம் மறுக்க முடியாது. ஆவியானவருடைய அனுபவம் என்பது ஒரு ஆட்டுவிக்கும் அனுபவமாகவும், இன்னும் பலவிதமான ஆசைகளை குறித்ததான அனுபவமாகவும், இன்னும் பலவிதமாக போதனைகள் நிலவி கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதில் நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு பின்னதாக வந்த பக்தர்களுடைய வாழ்விலே, இல்லைன்னு சொன்னால் பவுலுடைய வாழ்வு மற்றும் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையின் அனுபவங்களிலே அவர்கள் அனுபவித்த காரியங்களை நமக்கு பாடமாக தந்திருக்கிறார்கள். அவர்களை கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த வேண்டும் என்பது நிச்சயமாக அவசியமான ஒன்று தான், அதை மறுப்பதற்கு இல்லை.
ஆயினும் இயேசு இந்த ஆவியானவருடைய குணாதிசயங்களை குறித்து என்னென்ன சொல்லுகிறார் என்பதை அறிந்து கொள்வது மிகவும் அவசியமான ஒன்று. எனவே இந்த காலை வேளையில் இந்த கொடுக்கப்பட்ட பெந்தெகோஸ்தே தினத்தன்று கொடுக்கப்பட்ட ஆவியானுடைய தன்மைகளை குறித்து இயேசு என்ன சொல்லுகிறார் என்பதை குறித்து 3 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு கடந்து செல்ல விரும்புகிறேன். முதலாவதாக நம்ம பார்த்தோம்னு சொன்னால், இந்த பரிசுத்த ஆவியானவர் என்பவர் அவர் உள்ளுரை கொள்ளும் ஆவியானவர். அவர் உள்ளுரை கொள்ளும் ஆவியானவர். அவள் உள்ளத்திலே உறைவு கொள்ளுகிறவர், இல்லைன்னு சொன்னால் உள்ளத்திலே தங்குகிறவர், உள்ளத்திலே வாசம் பண்ணுகிறவர். நமக்கு கூட்டத்தில் நாம் ஒரு கூட்டமாக இருக்கின்ற நேரத்தில், திருச்சபையாக கூடி வருகிற நேரத்தில் அந்த கூட்டத்திலேயும் உள்ளுரை கொள்ளுகிறார். தனிப்பட்ட வாழ்விலேயும் நமக்கு உள்ளுரை கொள்ளும் ஆவியானவராக அவர் இருக்கிறார்னு சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. யோவான் நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வசனங்களில் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், அங்கே இயேசு அதை தெளிவாக சொல்லுகிறார். அங்கே 16வது வசனத்தில் முதலாவது சொல்லும்போது, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவானை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். இன்னும் அடுத்ததாக நம்ம அடுத்த வசனத்திலையும் பார்த்தோம்னு சொன்னால், உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். இதில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால், அதாவது 16வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு. அந்த ஆவியானவர் எதற்காக அனுப்பப்படுகிறார் என்று சொன்னால், உங்களுடனே இருக்கும்படிக்கு, உங்களுடைய சமூக வாழ்விலே, மக்களோடு இணைந்த வாழ்விலே உங்களோடு இருக்கும்படிக்கு. நீங்கள் அந்நிய பிறஜாதி மக்கள் மத்தியிலே செல்லும் போதும் சரி, மற்ற தீயவர்கள் வாழ்கிற சமுதாயத்திலே வாழும் போதும் சரி, எப்பொழுதும் உங்களுடனே இருந்து உங்களை பலப்படுத்துவதற்கும் உங்களை பேச வேண்டிய இடத்திலே பேச செய்வதற்கும் அவர் உங்களுடனே இருக்கிற ஆண்டவர் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னுமாக, நான் உங்களோடு இருப்பதில்லை. ஏன் அப்படி சொல்றாருன்னு சொன்னால், நான் உங்களோடு இருப்பதில்லை, நான் மரித்து உயிரோடு எழுந்து பிதாவினுடைய சமூகத்திலே இருக்க வேண்டியவன், நான் கடைசி வரை உங்களுடனே இருக்க முடியாதவன், ஆனால் உங்களுடனே இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அதை தான் இங்கே தெளிவாக சொல்லுகிறார். உங்களுடனே இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொருவரை, ஒரு தேற்றரவாளனை, தேற்றுகிறவரை நான் உங்களுக்கு தந்தருளுவேன் என்று சொல்லி இங்கே சொல்கிறதை பார்க்கின்றோம். இன்னும் 17ஆம் வசனத்தில் பார்த்தோம்னு சொன்னால், 2வதாக அங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், உங்கள் நடுவில் வாசம் பண்ணுவார். அவர் என்ன பண்ணுவார்னு சொன்னால், உங்கள் நடுவில் வாசம் பண்ணுவார். உங்களுடைய சமுதாய வாழ்வில் உங்களோடு கூட இருப்பார். அதோடு மட்டுமல்லாதபடி உங்கள் நடுவிலே, உங்கள் ஒரு கூட்டமாக, சபை கூட்டமாக கூடும்போதும் சரி, 2 பேர் 3 பேர் ஒன்றாக ஒருமனப்பட்டு கூடும்போதும் சரி, அவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவதற்காக, அவர் உங்களுடனே வாசம் பண்ணுவதற்காக அவர் கொடுக்கப்படுகிறார். அவர் அதுதான் சொல்றார், அவர் உங்களுடனே வாசம் பண்ணி, உங்களோடு உங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறதற்காக அவர் கொடுக்கப்படுகிறார். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா, அதே வசனத்தில் உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அவர் உங்களுக்குள்ளே இருப்பார் அப்படின்னு சொன்னால், அவர் சமுதாய வாழ்விலே எல்லாருடனும் நம்முடனே இருக்கிறார். நான் 2 பேர் 3 பேர் ஒன்றாக கூடும்போது அவர்கள் நம்முடைய நடுவிலே இருக்கிறார். அதோடு மட்டும் இல்லாதபடி உங்களுக்குள்ளே, நமக்குள்ளாடியும் அவர் இருக்கிறார். சரி, நமக்குள்ளாடியும் அவர் இருக்கிறார். அதுதான் அதனுடைய விசேஷ தன்மை. நமக்குள்ளாடி, உங்களுக்குள்ளே இருக்கையும் அவர் இருக்கிறார். நமக்குள்ளே இருக்கிறார். 3-4 பேர் கூடும்போது, ஒரு கூட்டமாக ஒருமனப்பட்டு கூடும்போது அங்கே இருக்கிறார். நம்முடைய சமூக வாழ்விலே நம்முடனே கூட இருக்கிறார். இருந்து அவர் நம்மை நடத்துகிற கர்த்தராக அவர் இருக்கிறார். அதனால்தான் அவர் எல்லா நேரத்திலையும் நம்முடனே இருக்கும்படியாக, நம்முடைய உள்ளுரை கொள்ளும்படியாக, நம்முடைய வாழ்க்கையின் துவக்கம் முதல் கடைசி மட்டும் ஒவ்வொரு பகுதிகளிலும் நம்முடனே கூட இருக்கும்படியாக அவர் நமக்கு கொடுக்கப்படுகிறார். அதனால சொல்றாரு, நான் போனாலும், நான் இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன்.
18வது வசனத்தில் சொல்கிறார், நான் உங்களை திக்கற்றவளாக உடையேன், உங்களிடத்தில் வருவேன். ஆவியானவராக நான் உங்களுடன் வருவேன். நான் உங்களை ஒருபோதும் திக்கற்றவளாக விடுவதில்லை. இன்றைக்கு நிறைய நேரத்தில் இது ஒரு கேள்வியாக இருக்கிற நான் என்ன செய்வேன், ஏது செய்வேன், எப்படி இந்த சூழ்நிலைமைகளை தாண்டி வருவேன், இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைமையை தாண்டி வருவது எப்படி, இதற்கு விடிவு காலம்தான் என்ன, யார் எங்களுக்கு துணை நிற்க முடியும்? அரசாங்கம் ஒரு சில முயற்சிகளை செய்கிறது, அவளால் இயன்றதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் மற்றவர்கள் நம்மை தைரியப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். இருந்தாலும் இந்த சூழ்நிலை தாண்டி வருவது எப்படி? எனக்கு யார் உதவி செய்வார்கள்? எங்களோடு இருக்கிறவர் யார் என்று சொல்லக்கூடிய கேள்விகள் பல நேரங்களில் நமக்கு எழுவதுண்டு. ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். எல்லாரும் உங்களை கைவிட்ட நிலைமையிலையும், ஒரு திசை தெரியாத ஒரு சூழ்நிலைமையில் நின்று கொண்டிருந்தாலும், நான் என்ன செய்வேன் என்று சொல்லி தெரியாத ஒரு சூழ்நிலைமையை சிக்கி தவித்து கொண்டிருந்தாலும், ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை திக்கற்றவளாக விடேன், உங்களோடு கூட இருப்பேன். அதற்காகத்தான் உங்கள் உள்ளங்களிலே நான் உள்ளுரை கொள்ளுவேன், உங்களுடைய திருச்சபையிலே நான் உள்ளுரை கொள்வேன், உங்களுடைய சமுதாய வாழ்விலே நான் உள்ளுரை கொள்ளுவேன். அதற்காகவே இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அதுதான் இங்கே ஆங்கிலத்தில் சொல்லும்போது, பெத்லகேம் இயேசு கிறிஸ்து பிறந்தபோது அவருக்கு சொல்லப்பட்டது என்னன்னு சொன்னால், God is with us. கடவுள் நம்மோடு கூட மனிதனாக கொடுக்கப்பட்டார். இன்னும் கால்வரியை பற்றி சொல்லும்போது, God for us. கடவுள் இயேசு நமக்காக அவர் தம்மையே கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். இந்த பெந்தைக்கோஸ்தே, அந்த எருசலேமிலே நடந்த இந்த பெந்தைக்கோஸ்தே நிகழ்வை குறித்து சொல்லும்போது, God in us. கடவுள் நமக்குள் இருக்கிறார். அதனால தான் அவர் உள்ளுரை கொள்ளும் ஆவியானவர் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்து இந்த ஆவியானவரை குறித்து சொல்லும்போது அவர் உள்ளுரை கொள்ளும் ஆவியானவர். இரண்டாவதாக நம்ம பார்த்தோம்னு சொன்னால், உள்ளுணர்வு ஊட்டும் ஆவியானவர். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து இந்த ஆவியானவரை குறித்து சொல்லும்போது அவர் உள்ளுணர்வு ஊட்டும் ஆவியானவர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். யோவான் 16ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வரையுள்ள வசனங்களை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், அங்கே சொல்லுகிறார். இங்கே முதலாவதாக 7ஆம் வசனத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து என்ன செய்வார்னு சொன்னால், 8ஆம் வசனத்தில் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அதுதான் உள்ளுணர்வு ஊட்டுவார். எதெல்லாம் குறித்து அவர் உள்ளுணர்வை ஊட்டுவார் என்று சொன்னால், முதலாவதாக பாவத்தை குறித்து அவர் உள்ளுணர்வை ஊட்டுகிறார். எது பாவம், எது பாவம் அல்லாத தூய்மையானது பரிசுத்தமானது என்பதை குறித்து ஒரு விழிப்புணர்வு இல்லாத ஒரு சூழ்நிலைமை இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் இருப்பதை நாம் மறக்க முடியாது. அநேகருக்கு எது பாவம் என்பதை இன்றைக்கு இன்னும் புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைமையில் இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த பாவத்தை குறித்தான அறிவை கொடுக்கிறவர் இந்த ஆவியானவர். இன்னும் நீதியை குறித்து அறிவு கொடுக்கிறார். எது நீதி, எது அநீதி என்பதை குறித்தான அறிவை கொடுக்கிறார். என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவர் அவர் நீதியின் கடவுள். அவர் நீதியின் மேல் பிரியப்படுகிறவர். அநீதியின் மேல் எவ்வளவேனும் பிரியம் வையாத ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். எப்பொழுதும் நீதியை செய்வதை, நியாயம் செய்வதில் பிரியமுள்ளவராக அவர் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கின்றோம். எனவே அந்த நீதியை குறித்த ஒரு உள்ளுணர்வை கொடுக்கிறார். இன்னும் நியாய தீர்ப்பை குறித்து சொல்லுகிறார். நியாய தீர்ப்பு நிச்சயமாக நம்முடைய செயலுக்கேற்ற நியாய தீர்ப்பு ஒன்று உண்டு
என்பதை உணர்த்துகிறார். நாம் ஒரு சில தவறுகளை செய்கிற போது, இல்லைன்னு சொன்னால் வேண்டுமென்றே நாம் விரும்பி மனப்பூர்வமாக செய்கிற போது நம்முடைய உள் மனதில் ஒன்று சொல்லி கொண்டிருக்கும், வேண்டாம் 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 என்று சொல்லி. அதுதான் ஆவியானவருடைய கிரியை. அதுதான் ஆவியானவருடைய கிரியை. அவர் சொல்லுவார் வேண்டாம் இது செய்யாதேன்னு சொல்லுவார். ஆனால் நம்முடைய உள்ளுணர்வு, நம்முடைய உணர்வு பூர்வமான முடிவு அந்த உள்ளுணர்வை மேலோங்கி செயல்படுத்த முனைகிறது. அது அப்படி முனைகிறது நிமித்தமாக நம்ம அநேக நேரத்தில் அது நியாய தீர்ப்பு உண்டு என்பதை மறந்து செயல்படுகிறோம். என அதை உணர்த்துகிறவர் நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னும் உலகத்தை கண்டித்து உணர்த்துகிறவர். உலகத்தினுடைய செயல்பாடுகள் எல்லாம் தீமையானவைகள் இன்றைக்கு நமக்கு தெரியும். இதை குறித்து நான் அதிகமாக விளக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம் கண்கூடாக பார்க்கிற காரியங்கள் எங்கும் அநீதியான காரியங்கள், எங்கும் அநீதியான செயல்கள், அநியாயமான செயல்கள், நம்மையும் அந்த அநியாயத்தை செய்ய தூண்டுகிற சூழ்நிலைமைகள். நம்ம செய்யலைன்னு சொன்னால் நம்மால் வாழ முடியாது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிற ஒரு சூழ்நிலைமை. எனவே இந்த சூழ்நிலைமையிலேயும் நம்மை கண்டித்து உணர்த்துகிறவர் இந்த பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி பார்க்க. உலகத்தையும் நம்மையும் கண்டித்து உணர்த்துகிற ஆண்டவர் இந்த பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அதனால் தான் உள்ளுணர்வூட்டும் பரிசுத்த ஆவியானவர். இன்னும் 13வது வசனத்தில் நாம் பார்த்தோம்னு சொன்னால் அங்கே சொல்லுகிறார், சத்தியத்திற்குள் நடத்துவார். இதை கண்டித்து உணர்த்துவதோடு மட்டும் அல்ல, அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் நம்மை கண்டித்து உணர்த்துவதோடு நின்று விடாதபடி நம்மை சத்தியத்திற்குள், சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துகிறார். கண்டித்து உணர்த்தி அவர் சத்தியத்திற்குள் நடத்துகிறார். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். 13வது வசனத்தில் தெளிவாக சொல்கிறார், அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவர்கள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். 3வதாக அவர் சொல்லும்போது வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு சொல்லுவார். உள்ளுணர்வு ஊட்டுவார். உள்ளத்திலே உங்களுக்கு சொல்லுவார், இதனுடைய முடிவு இப்படி தான் இருக்கும் என்பதை குறித்தும் இன்னும் நிகழப்போகிற காரியங்களை குறித்தும் உங்களுக்கு சொல்லுவார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட செயல்களை செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அதனால்தான் உள்ளுணர்வு ஊட்டும் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்களை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். 14வது வசனத்தில் அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார், கடவுளை மகிமைப்படுத்துவார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அருமையான நம்முடைய வாழ்வை நாம் யோசித்து பார்ப்போம். இந்த ஆவியானவர் நம்மிடத்தில் எப்படியாக செயல்படுகிறார், நம்முடைய உள்ளத்தை உணர்வூட்டக்கூடியவராக அவர் இருக்கிறாரா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நாம் அவரிடத்திலே நம்மை அர்ப்பணிக்க ஆண்டவர் அழைக்கிறார். அவர் நம்முடைய பாவத்தை குறித்தும், நம்முடைய நீதியற்ற செயல்களை குறித்தும், இன்னும் இருக்கக்கூடிய நியாய தீர்ப்புகளை குறித்தும், உலகத்தை கண்டித்து உணர்த்துவதை குறித்தும் நமக்கு உள்ளுணர்வை தருகிறார். அதோடு நம்மை சகல சத்தியத்துக்குள் நடக்கத்தக்கதான நடப்பதற்கான ஒரு உள்ளுணர்வை அவர் நமக்கு ஊட்டுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனவே இன்னும் வரப்போகிற காரியங்களை நமக்கு நம்முடைய உள்ளத்திலே உணர்வூட்டி அவர் நம்மை நடத்துகிறார். எனவே அவர் உள்ளுரை கொள்ளும் ஆவியானவர். 3வதாக உந்தி தள்ளும் ஆவியானவர். உந்தி தள்ளும் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நான் பார்த்தோம் என்று சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வாசித்து கேட்ட அந்த வசனம் அதில் சொல்லும்போது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து முதலாவது என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னால் எருசலேமிலும், 2வது யூதேயாவிலும், 3வது சமாரியாவிலும், 4வதாக பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி அவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. எல்லோரும் அப்போஸ்தலர் மட்டுமல்ல, எல்லோரும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்கள் எல்லோரும் அவர் அதை அடக்கி கொண்டு வைத்திருக்க முடியாது. அது உலகம் முழுவதும் சாட்சியாக இருக்க வேண்டும். முதலாவது எருசலேம் என்று சொல்லும்போது உள்ளூரில் நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய குடும்பம் வாழுகிற இந்த
சின்ன குட்டி சமுதாயத்தில் நாம் சாட்சியாக இருக்க வேண்டும். அடுத்ததாக சமாரியா என்று சொல்லும்போது அண்டை தேசம், பக்கத்து சமுதாயம், பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், மற்ற பக்கத்தில் இருக்கக்கூடிய சமுதாய மக்கள், இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் சுற்று வட்டார பகுதியை சார்ந்தவர்களிடத்தில் நாம் சாட்சியாக இருக்க வேண்டும். அடுத்ததாக யூதேயா முழுவதிலும், நம்முடைய தேசம் முழுவதும் நாம் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். அடுத்தது உலகத்தின் கடைசி வரைந்த உலகம் முழுவதும் எல்லாருக்கும் நான் எப்பவும் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ நம்மை தூண்டுகிறவர், நம்மை உந்தி தள்ளுகிறவர், நம்முடைய சாட்சியாக மற்றவர்களுக்கு காண்பிக்க நம்மை உள்ளுணர்வு ஊட்டி நம்மை உந்தி தள்ளுகிற ஆண்டவர், நம்மை புஷ் பண்றார், பின்னாடி இருந்துட்டு நம்மை தள்ளுகிற ஆண்டவர். நீ போ போ, சாட்சியாக நில்லு, எல்லாருக்கும் சாட்சியாக சொல்லு, இயேசுவை சாட்சியாக அறிவிப்பதே என்னுடைய மேலான கடமை. பவுல் சொல்லும்போது நேரம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நற்செய்தியை பிரசங்கிப்பதே என்னுடைய கடமை அப்படின்னு சொல்றார். நம்மை இந்த விதமாக ஆண்டவருடைய அன்பை, நாம் பெற்றுக்கொண்ட அன்பை சாட்சியாக மற்றவர்களுக்கு சொல்ல நம்மை உந்தி தள்ளுகிறவர் இந்த பரிசுத்த ஆவியானவர்னு சொல்லி பார்க்குறோம். அதனால்தான் இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவுடனே பேசுவதற்கே தெரியாதவர்கள், பேச பயந்து நடுங்கினவர்கள், பேச வேண்டிய இடத்துல சாட்சி சொல்ல பயந்து நடுங்கினவர்கள். இந்த பேதுருவை குறித்து நாம் பார்க்கிறோம். மறுதளிக்கிற அந்த அனுபவத்தில் அவன் பயந்து நிமித்தமாக அங்கதான் இயேசுவை பற்றி சாட்சி சொல்லியிருக்க வேண்டும், அந்த இடத்துலயே அவன் பயந்து நடுங்கினவர். இப்போ பரிசுத்த ஆவியானுடைய பலனை பெற்ற உடனே அவன் எழுந்து தைரியமாக பேச ஆரம்பிக்கிறான். ஆண்டவருடைய மகத்துவங்களை பேசினான், சும்மா வேற எதுவும் பேசலை, வேற எதையும் சும்மா பிதட்டாம கர்த்தருடைய மகத்துவங்களை, மகிமையான காரியங்களை, அவருடைய மகிமை நிறை செயல்களை அவன் சாட்சியாக சொன்னான். கண்கண்ட சாட்சிகள் நாங்கள், அவர் இப்படிலாம் செஞ்சார், அவர் அவர் அடித்து சிலுவையில் அடித்தார்கள், அவர் தன்னுடைய ஜீவனை அர்ப்பணித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருந்தார், அவர் எழுந்த ஆண்டவரை நாங்கள் கண்கூடாக பார்த்தோம் என்று சொல்லி அது சாட்சி, அவருடைய மகிமை நிறை செயல்களை சாட்சியாக அறிவித்தார்கள். அறிவித்த உடனே அதே இடத்துல நம்ம பார்க்குறோம், பெருந்திரளான மக்கள் இயேசுவை அந்த இடத்திலேயே ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 38 முதல் 40 வசனங்களில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, அவருடைய சாட்சியை அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். ஏறக்குறைய 3000 ஆண்கள் மட்டும் 3000 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள் ஒரே பிரசங்கத்தின் மூலமாக. அப்படிப்பட்ட மகிமை நிறைய செயல்களை செய்ய உந்தி தள்ளக்கூடிய ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி நான் பார்க்கின்றோம். அதை தான் இங்கே இயேசுவும் சாட்சியாக சொல்லுகிறார், இந்த உந்தி தள்ளக்கூடிய ஆவியானவர். இன்னும் 38ஆம் வசனத்தில் பார்க்குறோம், அங்கே சொல்லும்போது அவர் சொல்கிறார், அவருடைய பண்புகளை குறித்து சொல்லும்போது அவர்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்று அப்புறம் தூய்மைப்படுத்தக்கூடியதான வாழ்க்கையை சொல்லுகிறார். அதோடு பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள், வரத்தையும் பெற்றுக்கொண்டு அவருக்கு சாட்சியாக வாழ்வீர்கள் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். யாவருக்கும் சாட்சியாக வாழ்வதை குறித்து சொல்கிறார். 40ஆம் வசனத்தில் இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அவன் சொன்னது பாருங்க, இந்த மாறுபாடுள்ள இந்த மோசமான கேடு நிறைந்த சகல கேடுகளும் அநீதிகளும் நிறைந்த எந்த சந்ததியாரை விட்டு விலகி நீங்கள் வாருங்க, வந்து பரிசுத்தமான வாழ்வுக்கு என்று சொல்லி உங்களை ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லி ஆலோசனை சொன்னார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதெல்லாம் சொல்றதுக்கான பலனை கொடுத்தவர் இந்த ஆவியானவர், அது உந்தி தள்ளுகினவர் இந்த ஆவியானவர். நம்மையும் ஆண்டவர் ஏவுகிறார், பரிசுத்தாவின் நம்மையும் ஏவுகிறார். எதற்கென்று சொல்லால் அவருக்கு சாட்சியாக வாழ்வதற்கு. அதற்காகவே ஆண்டவர் இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டார், பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார், நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் உலகத்தின் முடிவு வரைந்தும் நம்மோடு கூட இருப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். நம்மை அவர் ஏவுகிறார். இந்த காலகட்டம் நெருக்கமான காலகட்டம். நான் அடிமை ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது அங்கே பார்த்த ஒரு அனுபவம் என்னென்னு சொன்னால், அந்த பெரிய ஹாலு, அதில் சின்ன சின்ன கேபின் மாதிரி பிரிச்சிருப்பாங்க. அதில் ஒவ்வொரு பேஷண்ட்டு கிட்டத்தட்ட 30-35 பேஷண்ட் ஒரே ஹாலில் இருந்தாங்க. அதில் பார்த்தோன்னா அங்கேயும் வந்து ஜபிக்கக்கூடியவர்களை பார்த்தேன்.
கொரோனா வார்டு நோய் தொற்றக்கூடிய தருவாய் அந்த மோசமான சூழ்நிலைமை இருக்கிறது. அங்கேயும் வந்து ஜெபிக்கக்கூடிய மக்களை பார்த்தோம். அங்கேயும் அந்த கொரோனா நோயாளிகளை பார்க்குறதுக்குன்னு சொல்லி ஒருத்தர் 2 பேர் அட்டெண்டராக இருப்பாங்க. அவங்களையும் ஆண்டவர் பாதுகாத்துட்டுலாம் இருக்கார். பெரிய ஒரு ஆச்சரியம். அந்த மக்களையும் பாதுகாக்கிறார். அடிமையோட மனைவி பாஸ்டம்மா வந்து உட்கார்ந்துருந்தாங்க. அவங்களையும் கடவுள் பாதுகாத்தார். ஒரு நாள் கொஞ்சம் ஜுரம் இருக்க மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் இருமல் வர மாதிரி இருந்துச்சு. மாத்திரை வாங்கி சாப்பிட்டாங்க. ஒரே நாளில் சரியாகி போச்சு. கர்த்தர் பத்திரமாக பாதுகாத்து வருகிற அனுபவங்களை பார்க்க முடிஞ்சது. சரிதானே? கடவுளுக்காக சாட்சியாக தங்களை அறிவிக்கிற காரியங்களை அங்கே பார்க்க முடிந்தது. அதிசயமான செயல்களை பார்க்க முடிந்தது. இன்னும் பல நேரங்களில் பல சவால் நிறைந்த கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுவதுண்டு. ஆனாலும் கர்த்தர் உலகத்தின் முடிவறிந்தும் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை அதற்காக கொடுத்திருக்கிறார். அவருடைய செயல்களை குறித்து இயேசு சொல்லும் போது அவர் நம்மோடு கூட உள்ளுரை கொள்ளுகிற ஆண்டவராக இருக்கிறார். உள்ளத்திலேயும் நம்முடைய சமுதாயத்திலேயும் திருச்சபையிலையும் அவர் உள்ளுரை கொள்ளுகிற ஆண்டவராக இருக்கிறார். அவர் நமக்கு உள்ளுணர்வு ஊட்டி நம்மை சத்தியத்தின் பாதையில நடத்தி நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். இன்னும் உந்தி தள்ளக்கூடிய ஆவியானவராக அவர் இருக்கிறார். அந்த ஆவியானவரை நம்முடையவராக மாற்றிக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். இந்த உலகத்திலே இந்த சூழ்நிலைமைகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய பலனை அவரிடத்திலிருந்து பெற்று வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மீண்டுமாக யாவரும் இணைந்து ஒரு பாடலை பாடுவோம். பாடின பின்னதாக நாம் ஜெபம் செய்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஈசி பாடல் புத்தகத்தில் 307வது பாடல், காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என்னை பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேசக்கோடி என்னை பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், அத்திமரம் துளிர் விடாமல்
இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை. பொழுதும் யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம், கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். ஆவியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் ஆண்டவரே எங்களுக்கு உள்ளுரை கொள்ளும் பரிசுத்த ஆவியானவர், எங்களோடு கூட உறைந்திருக்கிறீர் சுவாமி. எங்களுடைய உள்ளத்திலே உறைந்திருக்கிறீர், எங்களுடைய இல்லத்திலே உறைந்திருக்கிறீர் ஆண்டவரே. நீர் குடிகொண்டிருக்கிறீர் சுவாமி. எங்களுடைய உள்ளத்திலே குடிகொள்ளுகிறீர், எங்களுடைய இல்லங்களிலே குடிகொள்ளுகிறீர், எங்களுடைய சமுதாயத்திலே குடிகொண்டு எங்களை நடத்துகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை உணர்வுள்ள இதயமுடையவர்களாக மாற்றுகிறீர் சுவாமி. ஆண்டவரே, பாவத்தை குறித்த உணர்வை தருகிறீர் ஆண்டவரே. சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை நடத்தி செல்லுகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்த கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. எங்களை உந்தி தள்ளுகிறீர் சுவாமி. உம்முடைய அன்பை பகிர்ந்து கொள்ளும்படியாக, அன்பை மற்றவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படியாக உந்தி தள்ளுகிறீர். அதற்காகவும் ஸ்தோத்திரம். உம்முடைய கரம் எங்களோடு கூட இருப்பதாக எங்களை பலப்படுத்தும் சுவாமி. இந்த சூழ்நிலைமைகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடியதான பலனை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு துணை நிற்பீராக, எங்களை பாதுகாத்துக் கொள்ளுவீராக. எங்களை சுற்றிலும் வேலியடைத்து காத்துக்கொள்ளும் சுவாமி. எங்களை பலப்படுத்துவீராக. எங்கள் திருச்சபை பிள்ளைகள் எல்லாரையும் பலப்படுத்தும் சுவாமி. ஆண்டவரே, கண்ணீரோடு துக்கத்தோடு பாரத்தோடு தங்களுடைய உறவுகளை இழந்த நிலைமையிலே வேதனையோடு இருக்கிற குடும்பங்களை நாங்கள் நினைவுகிறோம் சுவாமி. அந்த பிள்ளைகள் எல்லாரையும் ஆறுதல் படுத்தும், தேர்தல் படுத்தும், பலப்படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக. இயேசு எங்களோடு இருக்கிறார்னு சொல்லக்கூடியதான மன தைரியத்தை நீ தந்து அவளை நீ நடத்தும் சுவாமி. உம்முடைய கிருபை கூட இருப்பதாக. இன்னும் யாராவது ஆண்டவரே நோய்வாய்ப்பட்டிருப்பார்கள் என்று சொன்னால், நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் சொன்னால் அவளை உம்முடைய கரங்களிலே தருகிறோம். நீர் பலப்படுத்தும், மேன்மைப்படுத்தும். என்னுடைய போதகரை உம்முடைய கரங்களிலே தருகிறோம். ஞானம் அவளுக்காக, அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சாமி. இந்த மகனையும் பலப்படுத்தும் ஆண்டவரே. தொடர்ந்து நல்ல போதுமான கிருபைகளை தந்து, மேன்மைகளை தந்து ஆண்டவர் வழி நடத்துகிறார். குடும்பத்தின் பிள்ளைகள் எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளும். அற்புதமாக செய்யும் கரம் பிள்ளைகளோடு எப்பொழுதும் இருக்கட்டும் சாமி. கிருபை கூட இருப்பதாக. இன்னும் யாரெல்லாம் ஆண்டவரே பயத்தோடும் கஷ்டத்தோடும் இருக்கிறார்களோ, ஆண்டவரே அன்றாட தேவைகளுக்காக காத்திருக்கிறார்களோ, அவளையும் நீர் பலப்படுத்தும், மேன்மைப்படுத்தும் சாமி. தேவைகள் எல்லாம் சந்தித்து வழி நடத்தும். கிருபை கூட இருக்கட்டும் சுவாமி. மீண்டும் ஒரு விஷயம் உடைய கரங்களிலே தாழ்த்தி தருகிறோம். இந்த வாரம் முழுவதும் உடைய பாதுகாப்பின் கரம் எங்களோடு இருந்து பாதுகாத்து வழி நடத்துவதாக. மேன்மைகளை தருவீராக சுவாமி. உமக்கே துதிகன மகிமையாவையும் செலுத்துகிறோம். நாங்கள் படைத்திருக்கிற காணிக்கைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதை வங்கி பரிமாற்றத்தின் மூலமாகவும் நேரடியாகவும் கொடுக்கப்பட்டிருக்கிற காணிக்கைகள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதியும் சுவாமி. மிகுந்த உபத்திரவத்தின் மத்தியிலேயும் தம்முடைய பிள்ளைகள் உற்சாகமாக கொடுத்திருக்கிறார் சுவாமி. அவளை நீர் ஆசீர்வதிப்பீராக, மேன்மைப்படுத்துவீராக. தொடர்ந்து கர்த்தருக்கு சாட்சியாக ஆண்டவரே வாழ உதவி செய்வீராக. தாழ்த்துகிறோம், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு ரட்சகர் வழியாய் வேண்டுகிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூய ஆவியாருடைய கூட்டுறவும் ஐக்கியமும் சிநேகமும் வழி நடத்தலும் நம்ம அனைவரோடும் இன்னும் என் மனசா காலங்களும் தங்கி நிலைத்திருப்பதாக, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன்.